வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்டி கலரில் கிராஸ்கட் கூட வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதிலேயே பாருங்கள், ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் நம்ம வந்து செட்டு கூட வந்து மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து நார்மல் பேஸு, ஹைட் வந்து கிராஸ் நாட்டில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ், மெஷர்மெண்ட், என்னென்ன பர்பஸுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எத்தனை ரோலில் போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு ரோலில் நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து 1 1/4 ரோல், 1 1/2 ரோல் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு 2 1/2 ரோல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்றுக்கும் நான் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். இது வந்து மல்டி கலரில் நிறைய நம்ம கூடைகள் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய வயர் வந்து நம்மளுக்கு நிறைய மிச்சமாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த நார்மல் பேஸு, ஹைட்டு கிராஸ் நாட் கூட வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே பார்த்தீங்களா, குமிழ் மாதிரி வர்ற மாதிரி ஷேப்பில் போட்டிருக்கேன். எல்லா கூடைகளுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஃபினிஷிங் வந்து ஃப்ளாட்டாக நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிற மாதிரி நம்ம இதை வந்து ரிட்டன் கிஃப்ட்டாகவும் கொடுத்துக்கலாம். யாருக்காவது கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரிட்டன் கிஃப்ட்டாகவும் நம்ம இதை வந்து கொடுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்க லஞ்ச் கொண்டு போய்க்கலாம், இல்லைன்னா சின்னவங்க லஞ்ச் கொண்டு போய்க்கலாம், இல்லை ஏதாவது கொஞ்சமாக ஏதாவது காய்கறிகள் வாங்க போகணும் அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டி பர்பஸுக்கு நம்ம வந்து இந்த கூடைகளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் வந்து ஒரு ரோல் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மல்டி கலர் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு எப்படின்னா, நம்ம கட் பண்ணுற வயரும் பேஸும் வந்து மல்டி கலரில் எடுத்துகிட்டு, நம்ம அந்த 4 வயர் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து நான் பிளாக் கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன் நான். அப்போ அதனால நான் வந்து லைட் கலராக சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து இந்த லைட் கலர் வித் பிளாக் கலரோட நம்ம போடுறப்ப சூப்பராக இந்த கூடை வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு வந்து. இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, 6 1/4 அடியில் 16 வயர் எடுத்துக்கோங்க. பேஸ் வந்து 8 லைன்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 வயர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 4 வயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கூட தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த கலர்ஸ் வந்து நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். பேரட் க்ரீனு, ஆரஞ்சு, கோல்டனு, லைட் ப்ளூவு, சாண்டிலு, இந்த மாதிரி லைட் கலர்ஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்ப மிக்ஸ்டு பண்ணி நீங்கள் வரும் உங்களுக்கு. அப்போ வந்து கூட வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஹேண்டில் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் வந்து பிளாக் கலரில் போட்டுட்டேன். அடுத்து இந்த சைஸ் பாருங்கள். இது வந்து ஒரு 1 1/4 இல்லை 1 1/2 ரோல் வந்திருக்கும். வயர் வந்து உங்களுக்கு திக்காக இருந்துச்சுன்னா 1 1/2 ரோல் கூட யூஸ் ஆகும். இது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். 7 அடியில் 20 வயர் எடுத்துக்கோங்க. பேஸ் வந்து 8 லைன்ஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள், இதுக்கும் கலர்ஸ்லாம் பாருங்கள். லைட் கலர்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். மாம்பழ மஞ்சள், லைட் ப்ளூ, பேரட் க்ரீன், அந்த மாதிரி. ஹேண்டில் வந்து இன்னர் வேர் அளந்துட்டு அதுலேருந்து 2 1/2 பங்கு அவுட்டர் வேர் அளந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. உள்ள இன்னர் வேர் வந்து நீங்கள் மல்டி கலர்லேயே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து மல்டி கலர் கூடனால உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. அதனால் நீங்கள் மல்டி கலர்லேயே கூட நீங்கள் வந்து ஹேண்டில் வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நம்ம இதில் வந்து பேஸும் நம்ம கட் பண்ணுற வயரும் மல்டி கலரில் போட்டோமா, ஆனால் இப்போ இந்த கூடை பெரிய சைஸ் கூடைக்கு நம்ம வந்து கட் பண்ணுற வயரும் பேஸும் வந்து பிளாக் கலரில் போட்டுக்கோங்க. அப்புறம் 4 ஸ்ப்ளிட் பண்ணி போடுவோம்ல, அது மட்டும் மல்டி கலரில் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், என்னென்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லாமே லைட் கலர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து அந்த நீங்கள் ஃபினிஷிங் பண்ணி நம்ம வர்றப்ப நல்லா வந்து சூப்பராகவே உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும் மல்டி கலரில். இதுக்கு 8 1/2 அடியில் 24 வயர், பேஸ் வந்து 12 லைன் போட்டுக்கோங்க. இந்த எந்த கூடைக்குமே நான் குச்சியே சொருகலைங்க. ஆனால் பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் எவ்வளவு போட்டாலுமே நாட்ஸ் வந்து நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா கூட வந்து உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா கிடைக்கும். நீங்கள் அந்த பிளாக் கலரோட இந்த லைட் கலர்ஸ் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப கூட வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருக்குன்னு. ஹேண்டில் வந்து நீங்கள் இந்த கூடைக்கெலாம் வந்து நல்லா 5 வயர் இன்னர் வயர் வச்சுக்கோங்க. நல்லா பெரிய சைஸ் கூடையாக வரும் உங்களுக்கு. நீங்கள் மார்க்கெட் கொண்டு போகலாம். பெரியவங்க வந்து லஞ்ச் கொண்டு போய்க்கலாம். நல்லா கேரியரு, டிஃபன் பாக்ஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி, வாட்டர் பாட்டில்லாம். மல்டி பர்பஸுக்கு இந்த மாதிரி மல்டி கலர் கூடைகள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இந்த மாதிரி டைப் பேட்டர்ன்ஸ் வந்து
இப்போ வந்து நல்லா சூப்பராகவே வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி கூடைகள்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.